பெரியவங்க நம்ம கண்ணுல என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனடியா கண்டுபிடிச்சிருவோங்க. ஆனா குழந்தைங்களால எனக்கு கண் தெரிய மாட்டேங்குது, எனக்கு ஒரு கண் மங்களா தெரியுது, இல்ல என் கண் ரெண்டா தெரியுது அப்படிங்கறத சொல்ல முடியுமா? அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இதே கை குழந்தைங்களால சொல்லவே முடியாது. அப்படி குழந்தைங்களால சொல்ல முடியாட்டியும் பேரண்ட்ஸ் ஆகிய நாம அதை எப்படி ஏர்லியா டிடெக்ட் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லி தரது மூலமா தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ ஆல், திஸ் இஸ் டாக்டர் சரையு, உங்க ஐ ஸ்பெஷலிஸ்ட். இப்ப நான் சொல்ற எல்லாமே நீங்க குழந்தைங்க கிட்ட பாத்தீங்கன்னா அது டெஃபினட்டா ரெட் ஃபிளாக் தாங்க. நம்பர் 1, போட்டோ எடுக்கிற போது நம்ம கண்ணுல சென்டர்ல ரெட் ரிஃப்ளெக்ஸ் தான் தெரியணும். இதுவே ஒரு கண்ணுல ஒயிட் ரிஃப்ளெக்ஸோ இல்ல ரெண்டு கண்ணுலயுமே ஒயிட் ரிஃப்ளெக்ஸ் தெரிஞ்சாலோ அது கண்டிப்பா அந்த குழந்தைக்கு போற கேட்ராக்ட் இல்லனா ரெட்டினோபிளாஸ்டோமா போன்ற கேன்சர் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அடுத்தது ஸ்குவிண்டிங், அதாவது மார்க்கெட். நீங்க சின்ன குழந்தைங்கள்ல எந்த கண்ணாவது உள்ளாரையோ இல்ல வெளியோ திரும்பி இருந்தாலோ அது டெஃபினட்டா ஒரு ரெட் ஃபிளாக் தான். அந்த குழந்தைக்கு ஏதாவது அன்டயக்னோஸ்ட் ரிஃப்ராக்டிவ் எரர், அதாவது கண்ணுல ஏதாவது பவர் இருக்கலாம். கண்டிப்பா அதை செக் பண்றது மூலமா தான் தெரிய வரும். அடுத்தது ஒரு கண்ணுல மட்டும் நிறைய தண்ணி வந்துகிட்டே இருக்கும், அப்பப்ப டிஸ்சார்ஜ் வந்துட்டே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு காரணம் அந்த கண்ணுல இருந்து மூக்குக்கு போற ஒரு டக்ட் பிளாக்னால இருக்கலாம், இல்லனா கன்ஜெனிட்டல் குளோகோமானாலையும் இருக்கலாம். அடுத்தது ஃபிக்சிங் அண்ட் ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட். 3 மாசத்துல ஒரு குழந்தைகிட்ட நீங்க எந்த ஆப்ஜெக்ட காட்டினீங்கனாலும் அதை பார்த்துட்டு நீங்க எந்த சைடு மூவ் பண்ணீங்கனாலும் அந்த சைடு தலையை திருப்பி கண்ணை திருப்பி அந்த குழந்தை வந்து அந்த ஆப்ஜெக்ட ஃபாலோ பண்ணி பார்க்கும். அப்படி பண்ணாம இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ரெட்டினால ஏதாவது பெத்தாலஜி இல்ல ஆப்டிக் நர்வ்ல பெத்தாலஜி இல்லனா வந்துட்டு டெவலப்மெண்டல் டிலே இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்னாலுமே இருக்கலாம். அது சீரியஸான ஒரு இஷ்யூ. அதை டெஃபினட்டா வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். அடுத்தது சில குழந்தைங்க டிவியை கிட்ட போய் பார்ப்பாங்க, இல்ல ஸ்கூல்ல எழுதி போறது எல்லாமே தப்பா வந்துட்டு நோட் பண்ணிட்டு வருவாங்க. இதுவுமே ஒரு ரெட் ஃபிளாக் தான். கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு அன்கரெக்டடா ரிஃப்ராக்டிவ் எரர் இருக்கு. சோ இந்த சிம்டம்ஸ் ஏதாவது உங்க குழந்தைங்களுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா நீங்க ஒரு ஐ டாக்டர் கிட்ட கண்டிப்பா கன்சல்ட் பண்ணியே ஆகணும். இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.